உன்னதுக்கு இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க? இல்லை, சின்ன பிரச்சனை, அதான் தூக்கின்னு வந்து போட்டாங்க. நான் பார்க்குறேன், இங்கேயும் அதே பிரச்சனை தான். சரி, இங்கேருந்து தப்பிக்க முடியுமா? தெரியல, ஆனால் வெளியில் போனால் செத்துருவோம். நான் அடித்து காலை உடச்சிட்டானுங்களா? பயப்படுறியா? இல்லை பயம்லாம் இல்லை. எப்பத்துலேருந்து இங்கே இருக்க? காலிலேருந்து இங்கே தான் இருங்க. நான் புரியல. என்ன எப்பத்துலேருந்து இங்கே போட்டிருக்காங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூக்கின்னு வந்து போட்டாங்க. இதோ இந்த மாதிரி தான். என்ன அதுக்குள்ளே இருந்துச்சிட்டா? செத்தோண்டா. எதை வச்சு சொல்கிற? அவன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்தா இப்படி தான் நம்மளை ரூமில் அடைச்சி சாயங்காலத்துக்குள்ளே உண்மையை சொல்லலைன்னா நம்மளை கொண்டுடுவான். அப்போ நம்ம சாவ போகிறோமா? உடச்சிடலாமா? வெளியே ஆள் இருப்பாங்க. எத்தனை பேர்? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? அதான் சொன்னேன்ல, சாயங்காலத்துக்குள்ளே எதுவும் உண்மை சொல்லணும்னா நம்மளை கொண்டுடுவாங்க. நம்மளை சாவடித்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்ல மாட்டேன். நானும் தான். எனக்கும் அதே நிலமை தான். அப்போ நம்மளாம் சாக போகிறோம். எப்படியும் நம்ம சாவ தான் போகிறோம். ஏன் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, நமக்குள்ளே நம்ம ஏன் பேசிக்கூடாது? நீ அவங்க ஆளாக இருந்தேன்னா உங்ககிட்ட பேசி உண்மையை வாங்கிறதுக்கு நான் ஏன் என் மண்டையை உடச்சிக்கணும்? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாதீங்க, நான் சொல்கிறேன். நீ எதுக்கு எங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிற? அதையும் சொல்கிறேன். அது என் ஃபேமிலி லேண்ட், அதை அவன் வளைச்சி போட்டான். என்னால் அவனை லீகலாக ஒன்றும் பண்ண முடியலை. அதனால தான் அவன் வீடு புகுந்து பணத்தை அடித்தேன். அதை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் சேஃபாகவும் வச்சேன். கடைசியில் நான் தான் பணத்தை அடித்தேன்னு அவன் கண்டுபிடிச்சி என்னை இங்கே கொண்டு வந்து போட்டான். எனக்கு அப்போ தெரியல இது இவ்வளோ சீரியஸாக வந்து நிற்கும்னு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களில் ஒருத்தர் யாரோ உயிர் பிழைச்சா அது என் குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணம். அதை என் குடும்பத்துக்கிட்ட எப்படியாவது சேர்த்துருங்க. நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு. அது எங்கே வச்சுருக்கேன்னா, விவேகானந்த நகர் 3வது தெரு, சென்னை 88. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்படிலாம் சொன்னால் நாங்களும் சொல்கிறோன்னு நினைக்கிறியா? நீ அவங்க ஆள் தானே? இல்லை, அப்படிலாம் இருக்காது. எதை வச்சு சொல்கிற? அவன் மண்டையை பாருங்கள்.
இதுவே அவங்க ஆளாக இருந்தால் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பான். நானும் இதே மாதிரி தான். ஆனால் இந்த ஆள்கிட்ட இல்லை, வேலை ஒருத்தங்கிட்டேருந்து பணத்தை அடித்து பதுக்கிட்டேன். அந்த ஆள் இந்த நாய்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். இந்த நாய் என்னை தூக்கின்னு வந்து இங்கே போட்டான். அந்த பணம் என் பொண்டாட்டிக்கிட்ட போய் சேர வேண்டியது. என் ஆஃபீஸில் க்ரீன் பீரோவில் இருக்குது. நீங்கள் யாராவது உயிரோடு இருந்தால் அதை என் பொண்டாட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துருங்க. சரி, ஒன்று பண்ணலாம். நான் எங்கே இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு வெளில போயிடுறேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போய் சேர்க்கலுமோ அங்கே நான் கொண்டு போய் சேர்த்துட்றேன். ஆனால் அதுலேருந்து நான் ஒரு பங்கு எடுத்துப்பேன். எவ்வளோ எடுத்துப்ப? இல்லை, அது சரிப்பட்டு வராது. எதனால்? ஒத்துக்குனா மட்டும் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? ஒத்துக்குனாலும் கண்டிப்பாக கொண்டுருவாங்க. அதனால தான் இந்த நான் ஏற்கனவே பதுக்கிட்டேன். ஆமாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நம்மளை விசாரிக்க யாருமே வரல. எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நாம் சொல்லிட்டோம், இவன் இன்னும் சொல்ல, வெளியே போகிறான் வேறு சொல்கிறான். ஒரு வேளை இவன் அவங்க ஆளாக இருப்பானோ? ஏன் நீங்கள் 2 பேரும் அவங்க ஆளாக இருந்தால் விஷயத்தை வாங்கலாம் பார்க்குறீங்களா? என்னமோ சரியில்லை. நீ இல்லைனா பின்ன அவனா? நான் இல்லை, கண்டிப்பாக நீயாக தான் இருக்கணும். ஏன்னா நீ தான் இந்த இடத்த பற்றி ஃபஸ்ட்டு சொன்னேன். அதே மாதிரி நீ தான் எங்கே வச்சுருக்கணும்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். ச்சே, நான் வேறு எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு பைத்தியக்காரன். அப்படிலாம் இருக்காது. மண்டையை உடச்சா நம்ம சொல்ல. இப்போ அவங்க வந்து விசாரித்தா மட்டும் நம்ம சொல்கிறோமா? நீ சொன்ன மாதிரி ஈவினிங்காக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அப்போ நமக்குள்ளே தான் எவனோ ஒருத்தன். நீயும் சொல்லிட்ட, நானும் சொல்லிட்டேன். அப்போ இவனை தான் இருப்பான். நீ தான் அவங்க ஆளாக இருக்கணும். மரியாதையாக சொல்லிரு, இல்லைனா நாங்களே உன்னை கொண்டுருவோம். புரிஞ்சிருச்சு. நம்ம 3 பேரை அடிச்சுட்டு சாப்பிடணும் தான் அவனுக்கு எதிர்பார்க்குறானுங்க. உனக்கு எவன்டா சொன்னான் ஈவினிங்குள்ளே நம்மளாம் செத்துருவோன்னு? பெருசாக ஒன்றும் கேள்விப்பட்டதில்லை. அப்பப்போ ஏரியா பசங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நாம் யாருமே கிடையாது. நானும் சொல்லிடுறேன். நான் இந்த ஆளுக்கு சேர வேண்டிய ட்ரக்ஸை கடத்திட்டு வந்தேன். என்னை அமுச்சு வச்சவன் என்னை ஏமாற்றிட்டான். அதனால் நான் அந்த ட்ரக்கை இன்னொருத்தங்கிட்ட விற்றுட்டு பணத்தை பதுக்கிட்டேன். அது தெரிஞ்சு அவன் என்னை இங்கே தூக்கி அடைச்சி வச்சுட்டான். அது எங்கே இருக்குன்னா நம்பர் 12/9 பெரியார் ஸ்ட்ரீட், உள்ளகரம், சென்னை. அந்த வீட்டு பெட்ரூமில் டைல்ஸ் கடியில் புதைச்சி வச்சுருக்கேன். போதுமா? நான் அவங்க ஆள் கிடையாது.